World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதல் பேச்சாளர் நம்ம டிஎஸ்ஜேவியின் தேவி மேடம் அவர்கள் சந்திரனின் பலம் பலவீனம் அதை பத்தி பேச வராங்க. வாங்கம்மா, உங்களை பேசுறதுக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்வு நேரத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோமா. வணக்கம் மேம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. என் தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்கள் குருநாதர் டாக்டர் எம்கேஆர் சார் அவர்களின் பாதம் பணிந்து, மற்றும் சக ஜோதிட அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த நேரங்களில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு சந்திரனின் பலம் பலவீனம் அப்படிங்கிற விஷயம். சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன், தாய், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால சந்திரனுடைய பலம் ஒருவருக்கு எவ்வாறு இருக்கும், பலவீனமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். சந்திரன்கிறது மனம், தாய், உணர்வு, நினைவாற்றல், தூக்கம், நீர், பொதுமக்கள், ஆதரவு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சந்திரனின் தொடர்புடையது. சந்திரன் நல்ல நிலையில் இருக்கு அப்படின்னா அவங்க எந்த விஷயத்திலையும் மனம் தெளிவா இருக்கும். எந்த சூழ்நிலையும் எந்த முடிவா இருந்தாலும் டக்கு டக்குன்னு அவங்களால எடுக்க முடியும். மனம் அமைதி, பதட்டம், குழப்பம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அமைதியா அவங்களால எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியும். அவங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும். படிச்சது, கேட்டது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்களால நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லா வச்சுக்க முடியும். உணர்வுகள் அவங்க கிட்ட எப்படி இருக்கும்னா, எதிரில யாராவது இருக்காங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய உணர்வுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது எல்லாம் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தாயுடைய ஆதரவு, தாய் வழி உறவு, நல்ல ஆதரவுகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மக்கள் தொடர்பு, பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கான நல்ல தொடர்புகள் கிடைக்கும். பொதுமக்களிடையே நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். அவங்க நல்ல கற்பனை திறனாகவும் கலை, எழுத்து, பேச்சு எல்லா வகையிலையுமே ரொம்ப சிறந்து வழங்குவாங்க. சந்திரனுடைய குணங்கள் அவங்களுக்கு எல்லாமே இருக்கப்பட்டவங்க எல்லாருமே. அதே மாதிரி குடும்பத்திலையும் சுகம், மன நிறைவு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, இது எல்லாமே சந்திரனின் பலமா இருக்கிறவங்க எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு கிடைக்க பெறும். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சுபகிரகங்கள் பார்வை பெற்று கேந்திர திரிகோணங்களின் நல்ல நிலையில் இருந்து இது போன்ற அமைப்புகளில் சந்திரன் ஆட்சி ராசியாக கடகத்தில் இருப்பது, வளர்பிறை சந்திரனாக இருப்பது, சுபகிரகங்களின் பார்வைகளில் இருப்பது, கேந்திர திரிகோணங்களில் நல்ல நிலை இருப்பது, இவையெல்லாம் சந்திரனோட பலம். சந்திரன் பலமாக இருந்தால் அவர்களால் எல்லா முடிவுகளையும் தெளிவாகவும் திறமையாகவும் எடுக்க முடியும். சந்திரனின் பலவீனம் அப்படின்றால் சந்திரன் தேய்விரை சந்திரனாக இருந்தால் சனியுடைய தொடர்பிலோ ராகு கேதுகளுடைய தொடர்புகளிலோ இருக்கும் பொழுது சந்திரன் பலம் இழந்து காணப்படும். பலம் இழந்து காணப்படும் போது எந்த முடிவுகளையும் அவர்களால் தெளிவாக எடுக்க முடியாது. எப்பொழுதுமே ஒரு குழப்பம், தெளிவின்றி பதட்டமாக காணப்படுவார்கள். எதிலும் தெளிவாக இருக்க மாட்டார்கள். தாயின் அன்புக்கு கிடைக்காது, தாயின் ஆதரவு கிடைக்காது. எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, குழப்பங்கள் போன்றவற்றை காணப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்படியெல்லாம் இருப்பது சந்திரனுடைய பலவீனமாக காணப்படுகிறது. சந்திரனின் பலம் பலவீனம், இதற்கு பரிகாரங்கள் என்று பார்த்தால் சந்திரனின் பலம் உள்ளவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். சந்திரனின் பலவீனமாக இருப்பவர்களுக்கு சில பரிகாரங்கள் உண்டு. திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஓம் சோமாய நமக என்று மந்திரத்தை 27 முறை ஒவ்வொரு நாளும் சொல்றால் சந்திரன் பலம் படும். வெள்ளை நிற உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பது சந்திரனின் பலத்தை பெற முடியும். இதையெல்லாம் விட தலைச்சிறந்த பரிகாரமாக இருப்பதும் தாயை மதிப்பதும், தாயின் மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்வதும், தாயின் ஆசீர்வாதத்தை பெறுவதுமே இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இதுடன் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என் முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர்மா. சந்திரனை பத்தி மிக அழகா தெளிவா சொன்னீங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், சூரியனோட நாள். இன்னைக்கு சூரியன் இருக்கும் போது சந்திரன் வரணும்ல, சிவன் இருக்கும் போது சக்தி வரணும்ன்ற மாதிரி. சோ ரொம்ப அழகா சந்திரனும் அதோட பலத்தையும் பலவீனத்தை பத்தியும் சொன்னீங்க. ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. பலம்னா என்ன பண்ணணும், அதுக்கு பலவீனம் எப்பவுமே ஒரு ஜாதகம் சொல்லும் போதும் படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு எது ஒன்னாலுமே அதுக்கு பலன், அடுத்தது பரிகாரம், இதை கண்டிப்பா நம்ம சொல்லணும். சோ அந்த வகையில ரொம்ப அழகா அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது சொல்லியிருக்கீங்க. சோ அம்மாவுடைய வழிபாடு, ஏன்னா சந்திரன்னா அம்மா. சோ அதை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதே மாதிரி 3ஆம் பிறை வழிபாடு
செயல்பாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொன்ன கருத்துக்கு உங்க தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் நம்ம சென்னை மாவட்ட சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்மா.